நம்ம எல்லாருக்குமே கவிதைகள் பிடிக்கும். ஆனா ஒரு கவிதையோட அழகு அது சொல்ற விஷயத்துல மட்டும் இல்ல. சில சமயம் அது எப்படி சொல்லப்பட்டிருக்குங்கிறதுல தான் அசல் சூட்சுமமே அடங்கியிருக்கு. வாங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கவிதை ரகசியத்தை தான் நாம அலச போறோம். ஒரு சின்ன வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஒரு முழு கவிதையவே பிரகாசிக்க வைக்க முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா முடியும். ஆனா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இங்க சுவாரஸ்யமே. வாங்க, நாம சேர்ந்து இந்த பயணத்துல இறங்கலாம். முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடுறேன். இப்ப நாம பார்க்க போறது வெறும் ஒரு கவிதை இல்ல. இது ஒரு புதிர். நாம எல்லாரும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய ஒரு சின்ன ஆனா ரொம்ப புத்திசாலித்தனமான புதிர். ரெடியா? சரி, இதோ அந்த கவிதை. முதல்ல சும்மா ஒரு தடவை படிச்சு பாருங்க. ஏதோ புரியுற மாதிரி இருக்கு, ஆனா முழுசா இல்ல இல்லையா? கவலைப்படாதீங்க. இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த ரகசியத்தை தான் நம்ம இப்போ உடைக்க போறோம். ஓகே, எந்த ஒரு புதிரையும் விடுவிக்கிறதுக்கு முன்னாடி அதுல இருக்கிற துப்புக்களை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இந்த கவிதையோட நேரடி அர்த்தம் என்னன்னு முதல்ல பாத்துடலாம். அப்பதான் அந்த ரகசிய சாவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். இந்த கவிதையில பாத்தீங்கன்னா 2 வெவ்வேறு காட்சிகள் நம்ம கண்டு முன்னாடி வருது. ஒரு பக்கம் ஒரு மன்னன் போர்க்களத்துல நிக்கிறான். கையில வில்லு, எதிரிகளை குறிப்பாத்து அம்பை எய்றான். அந்த அம்புகள் நேரா போய் அவங்களோட மார்பை தொலைக்குது. இது ஒரு காட்சி. இன்னொரு பக்கம் அதே சமயம் ஒரு பெரும் புலவர். அவரோட நாக்கு இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு வேலைய செய்து. அது அந்த மன்னனோட கொடை, கருணை, நேர்மையான ஆட்சி இது எல்லாம் புகழ்ந்து அழகான பாடல்களை உருவாக்குது. ஒரு பக்கம் வில், அம்பு, போர். இன்னொரு பக்கம் நாக்கு, பாட்டு, புகழ். இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்னு தோணுது இல்லையா? சுத்தமா சம்பந்தமில்லாத 2 விஷயங்கள் மாதிரி தெரியுது. ஆனா இந்த 2 செயல்களையும் ஒரே ஒரு வார்த்தை, நான் சொல்றது ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பாலம் மாதிரி அழகா இணைக்குது. அந்த வார்த்தை தான் நம்ம புதிரோட திறவுகோல். இப்ப இந்த கவிதைய திரும்பவும் பாருங்க. இந்த வார்த்தைய கவனிச்சிங்களா? தொடுக்கும். அது எங்க இருக்குன்னு பாருங்க. கவிதையோட மிகச்சரியான மையத்துல, நடுநாயகமா இருக்கு. இது ஏதோ எதேச்சையா நடந்த விஷயம் கிடையாதுங்க. இது புலவர் ரொம்ப யோசிச்சு செஞ்ச ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஓகே, இப்போதான் நம்ம புதிரோட கிளைமாக்ஸ்க்கு வந்திருக்கோம். இந்த ஒத்த வார்த்தை, தொடுக்கும், இது எப்படிங்க 2 சம்பந்தமே இல்லாத விஷயங்களே எனக்கு முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிங்க. அந்த வார்த்தைக்கு முன்னாடி என்ன வருது, அதுக்கு பின்னாடி என்ன வருதுன்னு ஒரு செகண்ட் கவனிச்சு பாருங்க. விட அங்கதான் இருக்கு. கிடைச்சுதா? இதோ பாருங்க இந்த மேஜிக்க. இந்த தொடுக்கும்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி என்ன இருக்கு? வாளி. வாளின்னா அம்பு. அப்போ வாளி தொடுக்கும்னு சேர்த்து படிச்சா அரசன் அம்பை தொடுக்கிறான், அதாவது எய்கிறான். அர்த்தம் சரியா வருதா? சூப்பர். சரி, இப்போ அதே தொடுக்கும் வார்த்தைக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பாருங்க. பெரும் புலவர் நா. புலவரோட நாக்கு. அப்போ நா தொடுக்கும்னு படிச்சா புலவர் தன் நாவால் பாடலை தொடுக்கிறார், அதாவது ஏற்றுகிறார். அடடா, பாத்தீங்களா? ஒரே சொல். அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையோட சேரும்போது ஒரு அர்த்தம், பின்னாடி இருக்கிற வார்த்தையோட சேரும்போது இன்னொரு அர்த்தம். எவ்வளவு கணக்கச்சிதமா பொருந்தது! அவ்வளவுதாங்க, புதிரை விடுவிச்சாச்சு. நாம இப்ப கண்டுபிடிச்சோமே, இந்த மாதிரி ஒரு வார்த்தைய வச்சு செய்யற இந்த அட்டகாசமான வித்தைக்கு நம்ம தமிழ் இலக்கணத்துல ஒரு செம பேரே இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கா? இதுக்கு பேருதாங்க இழைநிலை தீவகம். தீவகம் அப்படின்னா விளக்குன்னு அர்த்தம். ஒரு பெரிய இருட்டான அறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதோட நடுவுல ஒரு விளக்க கொண்டு வந்து வச்சா என்ன ஆகும்? அந்த விளக்கோட வெளிச்சம் அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்தையும் பிரகாசமாக்கும், பின்னாடி இருக்கிற இடத்தையும் பிரகாசமாக்கும் இல்லையா? அதே கணக்கு தான் இங்கேயும். இந்த தொடுக்குங்கிற வார்த்தை அந்த விளக்கு மாதிரி பாடலோட நடுவுல நின்னு அதுக்கு முன்னாடி வர்ற வரைக்கும் வெளிச்சம் கொடுக்குது, பின்னாடி வர்ற வரைக்கும் வெளிச்சம் கொடுக்குது. அதாவது 2க்குமே பொருள் கொடுக்குது. ஆனா ஒரு நிமிஷம், இத ஏதோ ஒரு கிராமர் ரூல், ஒரு இலக்கண டெக்னிக்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது அதை விட ரொம்பவே ஆழமானது. இது ஒரு புலவரோட உச்சபட்ச திறமைக்கு ஒரு அடையாளம். ஏன் இத நான் அவ்வளோ சிறப்பா சொல்றேன்னா, யோசிச்சு பாருங்க. முதல்ல இப்படி எழுதுறதால அந்த கவிதைக்கு ஒரு அருமையான ஓட்டம், ஒரு தடையே இல்லாத அழகு கிடைக்குது. 2வது, ரொம்ப கம்மியான வார்த்தைகளை பயன்படுத்தி ரொம்ப பெரிய அர்த்தத்தை சொல்ல முடியுது. வார்த்தை சிக்கனம், ஆனா அர்த்தம் அதிகம். 3வதா, வில்லையும் நாவையும், போரையும் பாட்டையும், இவ்ளோ வித்தியாசமான 2 உலகங்களை ஒரே ஒரு புள்ளியில கொண்டு வந்து இணைக்குது பாருங்க. இதெல்லாம் சேர்ந்து அந்த புலவரோட மொழி ஆளுமை எந்த லெவல்ல இருந்திருக்குன்னு நமக்கு பளிச்சுன்னு காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா ஒரே ஒரு சொல், ஆனா அது 2 செயல்களை இணைக்குது. இதன் மூலமா உருவாகிற அந்த நேர்த்தியும் அழகும் அதுக்கு முடிவே இல்ல. இதுதான் இந்த உத்தியோட உண்மையான சக்தி. அப்ப இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு வார்த்தைக்கே ஒரு முழு கவிதையோட அர்த்தத்தையும் அழகையும் மாற்ற சக்தி இருக்குன்னா,
நம்ம தினமும் சாதாரணமா பேசிட்டு இருக்கிற நம்ம தாய்மொழியில இன்னும் எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ ரகசியங்கள் புதைஞ்சு கிடக்கும் இல்லையா? அதனால அடுத்த முறை நீங்க ஒரு கவிதையோ ஒரு பழைய பாடலையோ படிக்கும்போது அது என்ன சொல்ல வருதுங்கிறத மட்டும் பார்க்காதீங்க. அது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்க. சில சமயம் நாம தேடுற மிகப்பெரிய புதையல் ரொம்ப சின்ன சின்ன வார்த்தைகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கும்.